ஹாய் விவோஸ். அடுத்ததா சின்ன மருமகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேதுவும் தமிழும் அந்த கிராமத்தில் தங்கி இருக்கும்போது மூப்பத்தாய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மந்திரப்பூ நம்ம கைக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும், இது எங்களோட நம்பிக்கை அப்படின்னு சொல்லவும் சேதுவுக்கு ஒரு ஆசை வந்துடுது. நம்ம அம்மாவே நமக்கு பொம்பளை பிள்ளையா பிறக்கணும், நமக்கு மகதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தமிழ் தூங்கினதுக்கப்புறம் நைட்டு மந்திரப்பூவை தேடி காட்டுக்குள்ளே போகிறாரு. அவர் காட்டுக்குள்ளே போகிற நேரம் பார்த்து அங்கிட்டிருந்து ஒரு காட்டு யானை வந்துக்கிட்டு இருக்கு. இவர் அது தெரியாமல் காட்டுக்குள்ளே போயிடுறாரு. அவர் ரொம்ப தூரமாக போய் தேடுறாரு, ஒரு பக்கமும் மந்திரப்பூவை காணலை. ரொம்ப தூரம் போயிட்டாரு, அவர் காட்டுக்குள்ளேயே போயிட்டாரு. காட்டில் யானையை விரட்டுறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரும் அதை சரியாக கவனிக்கலை, தண்ணி அடிச்சுட்டு தூங்கிடுறாரு. சேது உள்ளே போயிடுறாரு. சேது உள்ளே போன நேரம் பார்த்து காட்டு யானை சேதுவை பார்த்துருச்சு. யானை சேதுவை துரத்த சேது வேகமாக ஓடுறாரு. சேதுவுக்கு பயம். சேது அதை எதிர்பார்க்கவே இல்லை, யானையெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சேது தலைதெறிக்க ஓடுறாரு. அங்கிட்டிருந்து யானை விடாமல் சேதுவை துரத்துது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் முழிப்பு தட்டி எந்திரிச்சிடுறாங்க. என்ன இவர் பக்கத்தில் இவரை காணோம் அப்படின்னு சொல்லி தமிழ் எந்திரிச்சு சேதுவை எல்லா பக்கமும் தேடுறாங்க. ஒரு இடத்துலையும் காணா. அப்புறம் சேது மாமா எங்கே போயிருப்பாருன்னு தெரியலையே. ஒருவேளை அந்த மந்திரப்பூவை தேடி காட்டுக்குள்ளே போயிருப்பாரோ? ஏன்னா அவருக்கு அவரோட அம்மா தானே மகளா பிறக்கணும்னு ஆசைப்பட்டாரு. மூப்பத்தாய் அம்மா வேற மந்திரப்பூவை பறிச்சோன்னா நமக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே இவர் சாமியாரை வேற கூட்டிகிட்டு வந்தார், இப்போ கேட்கவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு ஒரு யோசனை வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம போய் மாமாவை தேடி பார்ப்போம், அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை தேடி தமிழும் வந்து காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே யானையோட கால் தடத்தை தமிழ் பார்த்துடுறாங்க. அப்புறம் ஒருவேளை யானைக்கிட்ட தான் மாமா மாட்டியிருப்பாரோ, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுதுகிட்டே உள்ளே ஓடுறாங்க. தமிழ் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சேது யானைக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. சேதுவால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓட முடியல. சேது மயங்கி விழுந்துடுறாரு. சேதுவை யானை மிதிக்கும் போது கரெக்டாக தமிழ் வந்துட்டு வெடி வச்சு யானையை விரட்டி விட்டுறாங்க. தமிழ் வரும்போதே அந்த யானை விரட்டுறவர்கிட்ட இருந்த அந்த வெடியை எடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. விரட்டவும் யானை ஓடிடுது. தமிழ் சேதுவோட நிலைமையை பார்த்து அங்கேயே கதறி அழுகிறாங்க. மாமா உங்களுக்கு என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுகிறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.